ஹாய் விவாஸ், இன்றைக்கி நம்ம ஆதித்ய ஹிருதயத்தோடைய ஸ்லோகம் நம்பர் 13, 14 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்லோகத்துக்குள்ளே போகலாமா? ஆதபி மண்டலி மிருத்ய பிங்கள சர்வதாபன கவிர் விஸ்வோ மகாதேஜாஹ ரக்த சர்வபவோத்பவஹ. இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்துருவோமா? அதாவது, தனது கிரணங்களால் அனைத்து உயிரினங்களுக்கும் வெப்பத்தை அளிப்பவரும் உருண்டை வடிவமானவரும் விரோதிகளை அழிக்கக்கூடியவரும். விரோதிகள்லாம் அழிச்சிட்டு வருங்கிறாங்க, சரியா? தங்க வர்ணம் கொண்டவரும் அனைவரது துன்பங்களையும் தாபங்களையும் அழிப்பவரும் முக்காலும் உணர்ந்த கவி போன்றவரும். கவியரசர்னு சொல்கிறோம் இல்லையா? 3 காலத்தை பற்றி சில கவிகள்லாம் புரிஞ்சுட்டுருப்பான். இந்த கவின்னு இந்த இடத்த சொல்லக்கூடியது ரிஷிகள் போலன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. கவிஞர் கவி அப்படிங்கிற போல. கவி போன்றவரும் பரவலாரும் புகழப்பட்டவரும் உலகமாக உரு கொண்டவரும் மிகுந்த ஒளி உள்ளவரும் அனைத்தையும் பரிபாலனம் செய்பவரும் தேஜோருடன் இருப்பவன் பக்தர்களின் மீது பாசம் கொண்டவரும் உலகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருப்பவரும் இவரே ஆவார் அப்படின்னு 13வது ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருக்கோம். மேற்கொண்டு 14வது ஸ்லோகத்தை பார்ப்போம். நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவனா தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. இவரே விண்மீன்களின் கிரணங்கள் முதலிய தாரகையை கூட்டங்களுக்கு தலைவர், உலகை நிலையாக நிற்கச் செய்பவர். அவருடைய தேஜஸ்விகளுக்கு முன் எந்த தேஜஸும் நிற்காது. 12 உருவங்களை தாங்கிய இந்திரன், பகன், தாதா, அரியமா, பூஷா, மித்ரன், வருணன், விஷ்ணு, அர்ச்சிஷ், விஸ்வாவசன், துவஷ்டா, சவிதா, இவரை வணங்குகிறேன்.